எங்க ஓடுற? நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியணும். மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சீனு, நான் உன் அம்மா, உன்னை பெத்து வளர்த்தவ. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு உனக்கு எனக்காவது தோணிருக்காடா? அண்ணி, சீனு எதுக்காக இப்ப திட்டுறீங்க? அவன் தான் எல்லாருக்காகவும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு அப்போ சொன்னான்ல. அப்போ அப்புக்கு கொடுப்ப, எனக்கு கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் தான் நீ வாங்கிட்டு வந்திருக்கான் அவன். அப்போ கிட்ட அவன் அப்படித்தானே சொல்லிருக்கான் இல்ல சீனு? விடு பார்வதி, எனக்கு என்னன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன நீ சொல்றீங்க? அவன் பொண்டாட்டிக்காக இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான், அப்படித்தானடா? நாங்க கேட்டா நீ கொடுக்க மாட்டல? குடுடா. அம்மா குடு. அம்மா குடுங்கறல. அம்மா என்ன பண்றீங்க? அம்மா குடுறனா? அம்மா வேணாம்மா. குடு. அம்மா சீனு, அம்மா சொன்னா கேளுங்க, விடுங்கம்மா. விடுங்கம்மா. விடு சீனு. டேய் அம்மா சீனு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொடுங்கம்மா. வேணாம்மா. பத்மா, விடு. என்ன பத்மா? மா, ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காமா. உன்னை குடுறான்னு சொன்னா எடுத்துட்டு போறான். பார்வதி, ஐயோ, இந்தா அம்மா, பாரு. அம்மா. நீ சாப்பிடு. அம்மா மா, இந்தாம்மா, நீ அம்மா, சாப்பிடு. அம்மா, வேணாம். விடுடா. சாப்பிடுமா. ஐயோ பாட்டி பாட்டி பிரிக்காதீங்க. அம்மா பார்த்தா டென்ஷன் ஆயிடுவீங்க, வேண்டாம். டேய், என்ன பொண்டாட்டிக்காக ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்க, அத மத்தவங்க சாப்பிட கூடாதா? போடா ஐயோ, பேசாம. அம்மா கொடுங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. விடுறா. இதோ வந்துட்டாளே உன் சக்கரை கட்டி. அவளுக்கு ஒண்ணு கொடு, அத எக்கச்சக்கமா இருக்கே. இந்தா. வா பார்வதி. அம்மா ஐயோ அத்தை, பாட்டி. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா இங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாயா. மாமா, பால்கோவா சூப்பர் மாமா. அப்ப தினமும் இதே வாங்கிட்டு வந்துருங்க. டேய் அவ்வளவுதான் உன்ன. போடா. டேய், ஏன்டா டென்ஷனா இருக்க? சொல்ற மாயா. ஆளை பாரு, இவன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கான், நமக்கெல்லாம் தின்றதுக்கு வாய் இல்ல. என்னது இது, துணி மாதிரி இருக்கு? ஐயா, என்னது இது, அரைக்குறையா இருக்கு? டேய், என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன இது? என்ன இது?